கிருஷ்ணா, முகுந்தா, ஜனார்தனா, கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, ஹரே, அச்சுதானந்தா, கோவிந்தா, மாதவா, சச்சிதானந்தா, நாராயணா, ஹரே. குருநாதன் துணசைக்க சாந்தம். புனித நாமங்கள் எப்போதும் நாவில் இருக்கும். நாம் பிரிந்துவிடக்கூடாது. மனிதகுலத்தை வெற்றியடையச் செய்ய. கலாலிலா, அதை சரிசெய். நேற்று வரை என்ன நடந்தது தெரியுமா? இன்றும் நாளையும் என்ன நடக்கும் தெரியுமா? இன்றைய மரம் அழிக்கப்பட்டது. மின்னா என்றால் என்ன தெரியுமா? மக்களே, சந்திப்போம். பாவனும் பார்க்காதது போல் நடிக்கிறார். 2 அல்லது 4 நாட்கள் ஒன்றாக தும்பிக்கையை ஏந்திய பவன், கம்பீரமான மனிதனின் மன்னன், தோள் மாறும் இடமும் பவன், அதிகார மோதல். அதை சரிசெய். சிலருக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு சிலர் மட்டும் பார்த்தாலும் ஒதுங்கி விடுகிறார்கள். பார்த்தது எதுவும் உண்மையில்லை. சிலர் ஏற்கனவே பார்த்திருக்கிறார்கள். மனித குலத்திலேயே பல வழிகள். மனம் சிறப்புடையதாக இருக்க வேண்டும். பலர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். பல்வேறு அறிவியல். நேர்மையான மக்களுக்கு பல வகையான கர்மசாஸ்திரங்கள் உள்ளன. அறிவுள்ள மக்களுக்கு பல அறிவாற்றல்கள் உள்ளன. ஒரு பெரிய மனிதர் இருக்கிறார். பரமாத்மருள் முடிந்தது. அவர் எளிதில் விடுவிக்கப்பட்டார். அனைவரும் காது கொடுத்து கேட்டனர். நம் அனைவரையும் பிணைக்கும் விஷயம் கர்மாவை முதலில் அறிய வேண்டும். மற்றும் வரவிருக்கும் உலகம் ஜோதிட உருவமாக எங்கே போனாலும் அவனை தொட முடியாது. அவர் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. ஒவ்வொன்றாக நினா மற்றும் மக்கள் அடையாளம் காணக்கூடிய பொருள். எதுவும் தெரியாத மக்களுக்கு எதிலும் திரும்பாத ஒரு பொருள். தனித்துவமான ஒற்றை உயிர் வடிவமாக. அதற்கும் எதற்கும் சம்பந்தமில்லை. நிற்பவனும் உலகை அழிப்பான். அது மீண்டும் 3ஆக 3 நிறைந்த உலகில் 3 விதமான கர்மா, புண்ணிய செயல்களும் பாவச் செயல்களும். புண்ணியபாபம், மிஸ்ரமம், கர்மம். 3 சாதிகளை கருத்தில் கொள்ளும்போது இம்மூன்றும் நிறைந்தது வாழ்க்கை. ஒரு தங்கச் சங்கிலி சொன்னது, வேலை செய்ய 2½ ஆனது. ஒரு சங்கிலி அல்லது கலப்பு கர்மா. பிராமணர் வரை அவர்கள் கர்மபாதங்கள் என்று தெரிந்தாலும் கடவுள்களை உருவாக்க வேண்டும். புவனந்திய பிரளயம் முடிந்த அளவு கர்மாவை மீறுதல் உறுதி என்பது பிரம்மாவுக்கானது மட்டுமல்ல. திக்பாலஸ் மற்றும் மவ்வண்ணமோர்கள் சோர்ந்து போகிறது. சிறியவர்களாகிவிட்ட நாம் அனைவரும் அவ்வப்போது விலங்குகள். கருப்பையில் சீழ் வெளியேற்றம். கர்மாவுடன் விளையாடுவது எப்படி? வாழ்க்கை முறை. அதை சரிசெய். நரகத்தில் ஒரு வாழ்க்கை துன்பங்கள் கொண்ட மனம். பரிபாகமும் வரிசையாக வந்தது. மனித இனத்தில் வந்து பிறந்தார். சுகிருதமும் செய்து மறைந்தவர்கள். சொர்க்கத்தில் இருப்பதில் மகிழ்ச்சி. நல்ல செயல்கள் சேர்ந்து போது அவர்களுக்கு அக்கறை இல்லை. விருத்த சேதனம் செய்யப்பட்ட பிறகு பூமியில் விழித்துக்கொள். துன்பப்பட்டு இறந்தவர்கள். ஒரு பேரழிவின் விளைவாக பின்னர் நரகங்களில் விழுகிறது. சுரலோகத்திலிருந்து ஒரு உயிர் போனது. நரலோகே மகிஷுரனாகிறார். கெட்ட செயல்கள் செய்தவர்கள் இறக்கும்போது சண்டாள குலத்தில் பிறந்தவர். அசுரர்கள் சூரன்கள் ஆகின்றனர். அழியா மரங்கள் ஆகின்றன. அஜம் இறந்து கஜமா பிறந்தது. கஜம் சணலுடன் தொடர்புடையது. ஒரு நரி இறந்து மீண்டும் மனிதனாக பிறக்கிறது. நாரி இறந்து ஒளிக்குச் செல்கிறாள். கருணை இல்லாமல் துன்புறுத்துபவர். நிருபா இறந்து புழுவாக பிறந்தாள். ஒரு ஈ இறந்த பூனையாகிறது. கடவுளின் முகவரிகள். செயல்கள் பூமியை மட்டுமே பெறுகின்றன. வரம்பற்ற கர்மாக்கள் உயிரினங்கள் பூமியை மட்டுமே பெறுகின்றன. அதைச் செய்து அவர் இறந்தார். உலகங்கள் ஒவ்வொன்றிலும் உயிர்கள் சென்று உண்கின்றன. அவர்கள் செய்ததன் விளைவு நாள் முடிவில் உடனே வந்து மீண்டும் பெறுகிறது. அவரது வீட்டிலிருந்து எடுத்த பணத்தில் அனைவரும் அவர் வேறு இடத்தில் இருந்தார் விற்பனை செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. கிருஷ்ணா கிருஷ்ணா. இந்தியாவின் பெருமை. அதை சரிசெய். இது செயல்களுக்கு வளமான நிலம். நீங்கள் பிறந்த இடம் தெரிந்தாலும் கூட
அது பாதிப்பை ஏற்படுத்தினாலும் வேறு எந்த தீர்மானமும் சாத்தியமில்லை. பூமியாக தோன்றி ஒளிர்கிறது. அவரது கவனிப்புக்காக அவதாரங்கள் பல இருக்கும்போது. எனவே குறிப்பாக பூலோகம் 14க்கு மேல் வேத முனிவர்களும் கூட வேதமும் மரியாதையுடன் ஓதப்படுகிறது. லவணம்பூதி இடையே சேவை செய்தார் ஜம்புத்வீபா மற்றும் 1,00,000 யோஜனைகள் 7 தீவுகள் உள்ளன. மீண்டும் வாழ்த்துக்கள். அது பூபத்மாவிற்கு அதிரையாக மாறியது பூதரேந்திரநாத்தில் நின்று. இதில் 9 வசனங்கள் உள்ளன. அதிலும் இந்திய நிலம் ஒப்புக்கொள்ளத்தக்க திருவாளர்கள். இது கர்மக்ஷேத்ரா என்று அழைக்கப்படுகிறது. கர்ம விதைகளால் முளைக்காதே. பிரம்மலோகத்தில் இருப்பவர்களுக்கு கர்ம பீஜம் வற்றியவுடன் அது பிறவி குறைபாடுகளை ஏற்படுத்தினாலும் இந்திய துணைக்கண்டம் தீர்மானம் எளிதானது அல்ல. மிக முக்கியமான பாரதம் மிப்ரதேசத்தை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும். கலிகால மகிமா. அதை சரிசெய். 4 யுகங்களையும் விட கலியுகம் சிறந்தது. அதிலிருந்து விடுபட கிருஷ்ணா கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ணா கோவிந்தா ராமா மற்றும் பல. திருநாம சங்கீர்த்தனம் என்றால் என்ன? வேறு எந்த முயற்சியும் இல்லை. 13 மக்கள் மற்ற தீவுகளைச் சேர்ந்த எவரும் பிற பிரிவுகளைச் சேர்ந்த எவரும் மற்ற 3 வயதினரும். ஏனெனில் அவர்களுக்கு இரட்சிப்பு சாத்தியமில்லை. கலியுகத்தில் இந்தியா கலிதாதரம் வணங்குகிறார். அது ஃபுல்லாக இருந்தாலும் சரி. இந்த முறையும் தொடர்ந்து பிறக்க தகுதிக்கு தகுதியானவர். நல்ல அதிர்ஷ்டம். பாரத் காண்டில் பிறந்தவர். மனுஷருக்கும் காளிக்கும் வணக்கம். மற்றவர்கள் அனைத்தையும் பாராட்டுகிறார்கள். ஏன் அப்படி சொல்கிறோம்? என்ன குறை? அதை சரிசெய். காலம் கலியுகம் அல்லவா? பாரதமி பிரதேசமும் இல்லையா? நாம் அனைவரும் மனிதர்கள் இல்லையா? அனைவருக்கும் நல்ல விமர்சனம். ஹரிநாமம் இல்லாமல் போகவா? நீங்கள் நரகங்களை பற்றிய பயம் குறைவாக உள்ளதா? நாக்கு இல்லாமல் பிறக்க முடியுமா? நமக்கு அழிவு இல்லையா? ஐயோ, விமர்சனம் இல்லாமல் உண்ணவும் பிறந்தோம். மனித பிறப்பு அரிது. அதை சரிசெய். எவ்வளவு கடினமான பிறப்பு. சுக்ரிதாவால் வந்து பிறந்தது. எத்தனை பிறவிகள் கழிந்தன, 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 எத்தனை பிறவி வந்தபடியே பெறப்பட்டது. இறப்பதற்கு முன் சாப்பிட்டோம். உங்களால் முடிந்தவரை கடினமாக உழைக்கவும். வயிற்றில் விழுந்தாலும் வயிற்றில 10 மாதங்கள் கழித்து 10-12ஆம் வயசுல கூட விட்டுட்டான். தன்னை பற்றி பெருமை கொள்கிறான். அவனுக்கே தன்னை தெரியாது. எவ்வளவு காலம் ஆயிற்று? ஏனென்றால் எங்களிடம் உண்மை இல்லை. தண்ணீர் போன்ற உடலில் வீக்கம் இப்படித்தான் தெரிகிறது. நினைவில் இல்லாமல் போராடுகிறது. மெல்லியதாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும். அவ்வளவுதான். புனித நாமம் மகிமைப்படுத்தப்படவில்லை. பேச்சு விளக்கம். அதை சரிசெய். பதவிகள் குழப்பமடைந்தன. சிலர் வெட்கத்துடன் நடக்கிறார்கள். குடிபோட்டி பற்றி யோசிக்கிறேன். சிலர் சும்மா அலைகிறார்கள். வீடுகளில் சஞ்சலக்ஷி புகு சிலர் குஞ்சிரம் என்று அழைக்கப்படுகின்றனர். கோலங்களில் பணியாட்களாக ஆக்கப்பட்டனர். சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது. என்னால் அமைதியாக இருக்க முடிந்தது. சிலர் அந்தி சாயும் வரை நடக்கிறார்கள். அவரது தாய், தாத்தா மற்றும் மனைவிக்கு சிலர் உணவு கூட கொடுப்பதில்லை. ஒரு தீ சாட்சி மனைவி சிலர் கனவில் கூட பார்ப்பதில்லை. சாரங்களை கண்டு தண்டித்து ஓதும்போது சிலர் எதிரியைப் போல் ஆத்திரம் கொள்கிறார்கள். விருந்து
விருந்தினர்களை சந்திக்கும் நேரத்தில் இகழ்ந்தவர்கள் என்று சிலர் கூறுகிறார்கள். எங்கள் பேச்சை பாருங்கள். சிலர் நம்பிக்கையோடு நிற்க சொன்னார்கள். பிரம்மனால் ஈட்டி மற்றும் ஈட்டி, பிரம்மா என்னுடன் இருக்கிறார் என்று சிலர் சொல்கிறார்கள். அர்த்தஷாயின் வெகுமதியை வரவழைக்க சிலர் அக்னிஹோத்ராதி செய்கிறார்கள். தங்கம் மற்றும் நவரத்தினங்கள் சிலர் எண்ணிக்கை இல்லாமல் விற்கிறார்கள். மதுபான வியாபாரம், மேலும் நற்பண்புகள் காரணமாக அது மட்டுமின்றி கப்பல் தீப்பிடித்து எரிந்தது. சிவன் என்றால் மெத்ரா பெறுவது. சிவனே சுத்தமாகவும் அழுக்காகவும் இருக்கும்போது கூட அர்த்தத்திற்காக எவ்வளவு அழிகிறது. எவ்வளவு அர்த்தம் இருந்தாலும் பரவாயில்லை, மனம் திருப்தி அடையும் காலம் அது மேலே கத்துகிறது. சாரங்கள் போய்விட்டன என்ற பொருளில் ஒரு சில கெட்டவர்கள் நாம் இறக்கும் போது ஆடைகளைப் போல யாரோ எடுத்துச் செல்வதற்காக எந்த வருத்தமும் இல்லாமல் தேச துரோகம் கருதுகிறது. விதையை சபிக்கவும் சிலர் உண்மையை மறுக்கிறார்கள். சத்தியமே பிரம்மம், சாராம்சங்கள் உண்மை என்று நினைக்கிறார்கள். என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் சிலர் தங்களை அறிஞர்களாக காட்டிக்கொள்கிறார்கள். குங்குமப்பூ வாசனை தெரியாமல் மார்பு குங்குமம் சுமப்பது போன்றது. கிருஷ்ணா கிருஷ்ணா மதிப்பாய்வில் இதெல்லாம் திருஷ்ணாவை வெறித்தனம். கிருஷ்ணா கிருஷ்ணா போட்டி, அதை சரிசெய் எண்ணுவது ஆசை மற்றும் முழங்கால். விஷு வந்து போனான், திருவாதிரை வரவில்லை. எங்களுடையது கும்பம் மாதம் மற்றும் பிறந்த நட்சத்திரத்தின் நாள். விருச்சிக ராசியில் ஸ்ரத்தா முண்டகோ சாப்பாடு சாப்பிடவில்லை என்று நடந்த விஷயங்களில் ஒன்று, நான் பிறக்கக்கூடாது என்று கோணிக்கால் வந்த நிலாமினி இத்தாமோரன் யோசித்துக் கொண்டிருந்தான். ஏழை சிவன் சாகிறான். சிவனே, குறிப்பாக இவ்வளவு சொன்ன பிறகு எல்லோரும் அதை நினைக்கலாம். பத்திரத்தின் அளவு கலியுகமும் காலத்தின் யுகமே மற்றும் இந்தியாவின் அளவு. அதில் பிறந்து எத்தனை நாட்கள் ஆகிறது? முன்பு போலவே மற்றும் வயது ஆதாரம் இல்லாமல் மற்றும் சுகாதார நிலை. இன்று நாம சங்கீர்த்தனத்துடன் அது வந்து ஆண்மையாக இருக்கும் என்றும் இன்னைக்கு அவ்வளவுதான். ஏன் நேரத்தை வீணடிக்க வேண்டும்? அனைவரும் வைகுண்டத்திற்கு சென்றனர். அதே சமயம் பொருள் ஆண்பால் நாம் எதை அர்த்தப்படுத்த விரும்புகிறோம்? மத்தியான வெளிச்சத்தில் வருத்தத்தை மதிக்காதே. உன்னிகிருஷ்ணா தியானம் செய்யும் போது மற்ற உன்னிகள் வேண்டுமா குழந்தைகளே? நண்பர்களே, எவ்வளவு சிவா சிவனே! புவனத்தில் விஷ்ணு பக்தர்கள் இல்லையா? மாயா கட்டும் முகவரிகளை பார்க்கிறார். ஜெயா கட்டும் கோஷ்டிகளுக்கு உரையாற்றுகிறார். புவனத்தின் அனைத்து போட்டிகளும் வீடு என்பது நாம். விஸ்வநாத் நம் அனைவருக்கும் தந்தை. விஸ்வதாத்ரி சராசரமாதாவும் அப்பாவும் பாட்டியும் இருக்கிறார்கள். காப்பாற்ற வேண்டிய நேரம் இது. பிச்சை எடுப்பது நல்லது, சாப்பிடுவது வேலை. நமஹிமா, அதை சரிசெய். சக்தி இல்லாத பெயர் சொற்கள் பக்தியுடன் ஜபிக்க வேண்டும். முடிந்தவரை அக்கறையுடன் வாழுங்கள். காணக்கூடிய உயிரினங்கள் அவமானத்தையும் புகழையும் விடுங்கள். ஹரிஷா கண்களில் நீர் கலங்கினார். சஜ்ஜன்களை பார்க்கும் நேரத்தில் வெட்கமில்லாமல் விழுந்து கும்பிடுங்கள். அவர் பக்தியில் மூழ்கியவுடன் நடனம் பைத்தியம் போல் குதிக்க வேண்டும். பாரிஸில் பயணம் செய்யும் போது குறுக்கீடுகளுக்கு பிறகு அது நிறுத்தப்படும் தீர்ப்பின் செயல் முடிந்ததும் உடலில் கீழே விழுதல் ஏங்கிய பிரம்மாவை கண்டான். வாழ்க்கை விரைகிறது. சுதந்திரமாக பயணிக்க வேண்டும் மற்றும் அது வேலை செய்யவில்லை என்பதால் வருத்தத்தில் தங்க வேண்டாம். புனித நாமத்தின் பெருமையை கேளுங்கள். எண்ணற்ற பெயர்களில் ஒரே ஒரு நாள் குறைந்தபட்சம் ஆரோக்கியமாக இருக்கும்போது உங்கள் கனவில் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் மற்றபடி கேலி செய்தாலும் மற்றவர்களுக்கு எந்த திசையிலும் அவரது நாக்கால் சொன்னாலும் சரி, ஒரு நாள்தான் அவன் காதுகளால் கேட்டாலும் பிறவி வெற்றி வந்து சேரும். பிரம்ம சாயுஜ்யம் கிட்டும். ஸ்ரீதராச்சாரியாரே சொன்னார். பாதராயணன்தானே செய்தான். கீதாவும் சொல்வது போல்
வேதமும் மரியாதையுடன் ஓதப்படுகிறது. துதியுடன் நாமங்களைச் சொல்லுங்கள். ஆனந்தம் பூண்டு பிரம்மனுடன் இணைய. போதும் போதும் புனித நாமத்தில் மகத்துவம் உள்ளது. நன்றாக மற்றும் நன்றாக. 2 இறைவன் திருவுள்ளமருள். கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ணா கோவிந்தா, நாராயணா ஹரே, அச்சுதானந்தா கோவிந்தா, மாதவா சச்சிதானந்தா, நாராயணா ஹரே.